இலைகள் கூடி பேசினவாம். வாழை இலை சொன்னதாம், நான் தான் எல்லாரையும் விட விசேஷமானவன். யார் வீட்டில் எங்கு எந்த சாப்பாடு இருந்தாலும் எல்லா விதமான ருசியான பதார்த்தங்களை முதல்ல எனக்கு போட்டு என் மூலம் தான் சாப்பிடுகிறார்கள். அதனால் நான் தான் விசேஷம் என்றதாம் வாழை இலை. வாழை இலையினுடைய பக்கத்தில் இருந்த வெற்றிலை குபீர் என்று சிரித்தாட, பைத்தியமே, நீ என்ன விசேஷம்? நன்றாக சாப்பிட்டு முடித்ததும் உன்னை குப்பை தொட்டியில் அல்லவா வீசி எறிகிறார்கள் என கிண்டல் அடித்தது. உன்னை விட நான் தான் விசேஷம் தெரியுமா? கல்யாணம் மற்றும் விசேஷங்களுடைய சமையல் ருசிகளை அனைவரும் வயிறு நிறைய, ஏன் அதற்கு மேலும் நிறைய சாப்பிட்டு விடுவார்கள். நெஞ்சு நிறைய சாப்பிட்டவர்கள் அடுத்து சீரணமாக தேடுவது என்னைத்தான். வயிற்றில் இருக்கும் சாப்பாடு ஜீரணமாக நான் மிக மிக தேவை. அதனால்தான் நானே மிகவும் விசேஷம் என பதிலளித்ததாம் வெற்றிலை. இதை கேட்ட கருவேப்பிலை சொன்னதாம், என்ன நீதான் விசேஷமா? என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய்? ஜீரணமாக உன்னை உபயோகித்து விட்டு சக்கையாக்கி உன்னை தூயென துப்பி விட்டு போகிறார்கள் மனிதர்கள். ரோடெல்லாம் உன்னால் அசுத்தம் தான் காணப்படுகிறது. நீ என்ன விசேஷம் அப்படி என கூறிய கருவேப்பிலை, நான் தான் மிக மிக முக்கியமானவன். எங்கு சாப்பாடு நடந்தாலும் எந்த சமையல் ஆனாலும் நான் இல்லாமல் குழம்பு ருசிக்குமா? அனைத்து சமையலிலும் என் தாளிப்பு இல்லாமல் குழம்பு ருசிக்காது. அதனால் நானே ஒசத்தி என்றதாம் கருவேப்பிலை. வாழை இலையும் வெற்றிலையும் குபீரென சிரித்ததாம், சமையல் ஆகும் வரைக்குத்தான் உன் ஆட்டமெல்லாம். இலைக்கு வந்ததும் முதலில் உன்னை சாப்பாட்டில் இருந்து மக்கள் ஒதுக்கி வைத்துத்தானே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஒதுக்கப்பட்ட நீ என்னப்படி விசேஷம் என சொல்லி கேலி செய்ததாம் இரண்டும். இதையெல்லாம் கேட்டு மௌனமாக இருந்த ஒரு இலையை ஒரு குழந்தை கையிலே ஏந்தி கொண்டு கழுதையின் மேல் வரப்போகும் ஒரு ராஜாவை வரவேற்க தயாராக இருந்தார். அப்போது அந்த இலை சொன்னதாம், நான் தான் ஒலிவை இலை. வாழை இலையே, நீதான் உசத்தி விசேஷம் என பேசினாய், அகங்காரப்பட்டாய். அதனால் நீ குப்பை தொட்டிக்கு போனாய். வெற்றிலையே, உன் கர்வ பேச்சால் நீயும் அகங்காரம் கொண்டாய். அதனால் நீ தெருவிற்கே போய்விட்டாய். கருவேப்பிலையே, நான் தான் விசேஷம் என அகங்காரப்பட்டாய். அதனால் இலையின் வெளியிலே நீ தள்ளப்பட்டாய். நான் அகங்காரத்தை விட்டேன். அதனால் தான் கர்த்தர் எருசலேமுக்கு கழுதையின் மேல் பவனி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் என்னை கையில் பிடித்தபடி கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக சந்தோஷமாக அசைத்து மகிழ்ந்தார்கள். அவர் நடந்து வரும் வழியிலே ஒலிவ இலையாகிய என்னை பரப்பினார்கள் என்றதா அந்த ஒலிவ இலை. ஒலிவ இலை அகங்காரத்தை விட்டதால் தான் ஆண்டவர் பவனி வருகையை நினைவு கூறும் போதெல்லாம் என்றும் நம் நினைவுகளை அது அலங்கரிக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் அகங்காரம், அகந்தை, கர்வம், பெருமை என்பவைகளை விட்டுவிட்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க பாத்திரவான்களாக மாறும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். God bless you.